ஹலோ வாங்க. இப்போ நான் கருவாட்டு தொக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ இந்த மாதிரி கருவாடு நான் எடுத்துருக்கேன். இது வாழை கருவாடு தாங்க. இந்த கருவாடு வச்சு தான் நான் தொக்கும் பண்ண போகிறேன். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம கருவாடு வெந்நீரில் போடணுங்க. அதனால் இந்த பவுல் வச்சு நான் கம்மியாக தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. ஏன்னா இதில் இருக்கிற உப்பு, இதில் இருக்கிற இந்த வழவழப்பெல்லாம் நம்ம வெந்நீரில் ஊற வச்சாதாங்க நல்லா கருவாடு வெள்ளையாக வரும். அதனால் நான் வெந்நீர் வச்சுருக்கேன். நம்ம கை பொறுக்க இருக்கணுங்க இந்த வெந்நீர். அப்போ இந்த கருவாட்டை நம்ம அந்த வெந்நீரில் போட்டுக்கலாம். ரொம்பலாம் வெந்நீர் வைக்கக்கூடாதுங்க. நம்ம கை பொறுக்க வெந்நீர் இருக்கணும். கை சூடு பொறுத்து இதில் நம்ம இது மாதிரி வெந்நீர் போட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டையும் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பூண்டையும் போட்டுட்டேங்க. இப்போது அனலை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல் ஊற்றி போட்டுக்கலாம். இந்த கலரில் வந்திருக்கு, நல்லா பொன்னோரில் வந்திருக்கு வெங்காயம். இப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மூடியை திறந்துடலாங்க. திறந்துட்டு அனல் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மூடி போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அதனால தான் நம்ம மூடி போடுறோம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, அனலை கம்மியாகவே வச்சுக்கோங்க, மீடியமாக, அதிகமாக வச்சுக்காதீங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மீடியமாகவே வைங்க. அனலை ரொம்ப லோவில் வச்சுட்டு வதக்கி விடணும். இல்லைன்னா நம்ம போட்ட மசாலா தீஞ்சிடும். இப்போது லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. வந்திருக்கும் நல்லா இந்த மசாலா நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. நம்ம அனலை கம்மியாகவே, ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அனலை ஒரு மீடியமாக வச்சுக்கலாம்.
இப்போ இதை மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஜோடத்தலையால் ஒரு ஜோடத்தலை தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவாடு ஊற வச்சோம் இல்லையா, இதை போயிட்டு நல்லா கிளீன் பண்ணின்னு வந்துடலாங்க. இது கிளீன் பண்ணால் தான் கருவாடு நல்லாயிருக்கும். இதை நான் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வரேன். இப்போ இதை மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை எப்படி நம்ம தொக்கில் போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கழுவி இதை மாதிரி கருவாடை எடுத்துட்டு நம்ம இதை மாதிரி அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும். இதை மாதிரி நம்ம முள் இல்லாத எடுத்துக்கணும். அந்த கருவாட்டை முள்ளை நான் தனியாக எடுத்துட்டேன் பாருங்க. நான் முள்ளை தனியாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த சதியெல்லாம் இதோ நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம குழம்பு கொதிக்குது இல்லைங்களா, அப்போ நம்ம தொக்கு வச்சுருக்கோம் பாருங்க, அப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூனு உப்பும் போட்டுக்கலாம். தூவிட்டு ஒரு கலரிடுங்க. இப்போ நம்ம வெந்தயத்தூளும் போட்டுட்டோம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி நாங்கள் வச்சுருப்போங்க. அதில் தான் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு வெந்தயத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் நான் போட்டுட்டேன். கருவாட்டு தொக்கு ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கருவாட்டு தொக்கு. நீங்களே இதே மாதிரி வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இப்படி தான்.